கல்வித்துறை அமைச்சர் பதவியில் இருந்து தர்மேந்திர பிரதான் விலகியது தொடர்பாக சென்னை தீநகரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காக்ரோச் ஜனதா கட்சியினருடன் நமது செய்தியாளர் குணசுந்தரி நடத்திய கலந்துரையாடலை காணலாம். குறிப்பாக கடந்த சில மாதங்களாகவே, அதாவது கடந்த ஜூன் 20ஆம் தேதி முதல் டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக உடனடியாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அன்று ஜூன் 20ஆம் தேதி போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஜூலை 20ஆம் தேதி அது மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது. குறிப்பாக ஜூலை 20ஆம் தேதி அன்று டெல்லியில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் என்பது தொடர்ந்து நடைபெற்றது. முதல் நாளாக நடைபெற்றது. அந்த மழைக்கால கூட்டத்தொடரை முற்றுகையிடும் விதமாக ஜந்தர் மந்தரில் இருந்து மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இன்று 6வது நாளாக சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாலன் இல்லத்தில் இன்று 6வது நாளாக மாணவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று மதியம், அதாவது பிற்பகல், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பாக பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். அந்த பதவி விலகலை முதல் கட்ட வெற்றியாக தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் கொண்டாடி வருகின்றனர். தற்பொழுது அந்த மாணவர்களிடம் கேட்கலாம், இவர்கள் தற்பொழுது இவர்களின் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன, இவர்களின் போராட்டத்தின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்க போகிறது என்பது பற்றியெல்லாம் நம்முடன் இணைந்திருக்கும் மாணவர்களிடம் கேட்கலாம். வணக்கம்மா, தற்பொழுது நீங்க இன்னைக்கு 6வது நாளா இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. நீங்க கேட்ட மாதிரி, அதாவது அந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பா மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தீங்க. அதே மாதிரி மத்திய கல்வித்துறை அமைச்சரும் தன்னோட பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாரு. இந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்க? உங்களோட அடுத்த கட்ட நிலைப்பாடு என்ன? இந்த வெற்றி இப்ப இவ்வளவு நேரம் இங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி இது ஒரு 30% வெற்றி தான். நீட்ன்றது இதோட எங்களோட கோல் என் கோல் நீட்டை ஒழிக்கிறது தான் கம்ப்ளீட்டா. அது வரைக்கும் நாங்க இங்க உட்கார்ந்துட்டு தான் இருப்போம். அது வரைக்கும் எங்களோட போராட்டம் ஓயாது. நீட்டுங்கிறது ஒரு ஏழை எளிய மக்களுடைய, ஏழை எளிய ஸ்டூடெண்ட்ஸை ஃபில்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஜல்லடை மாதிரி. அதை ஒழிக்கிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க போறீங்க இல்லையா? அதாவது உங்களுக்கு தேவை நீட் தேர்வு விலக்கு. இப்ப டெல்லியில அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கும் போது மத்திய அமைச்சர் பதவி விலகணும்னு முன்னெடுத்தாங்க. ஆனா நம்ம ரொம்ப நாட்களாகவே தமிழகத்துல எப்போ நீட் வந்ததோ அதுல இருந்து எங்களுக்கு நீட்ல இருந்து விலக்கு வேணும் அப்படிங்கறத கேக்குறோம். சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2019ல நான் நீட் எழுதினேன். இப்போ ஒரு பாஸ்ட் 2-3 இயர்ஸா என்னோட சிஸ்டர் நீட் எழுதிட்டு இருக்காங்க. நீட்னால நான் இல்ல, என்னை சுத்தி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய பேரை நான் இழந்திருக்கேன். நிறைய பேர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க. இது இப்ப ஆரம்பிச்சது இல்ல, 2017-18ல இருந்து நடந்துட்டு இருக்க ஒரு போராட்டம். இந்த போராட்டம் கண்டிப்பா இப்போ எங்களுக்கு இந்த சிஜேபி மூலியமா இவ்வளவு ஒரு பெரிய போராட்டமா இது உருவாயிருக்கு, இது உருவெடுத்திருக்கு. இதை நாங்க வீணாக விட மாட்டோம். கண்டிப்பா நாங்க எங்களோட கோலை ரீச் பண்ற வரைக்கும் இங்க உட்கார்ந்து போராடிட்டு தான் இருக்க போறோம். பிகாஸ் நீட்ன்றது, நீட்ல ஃபேர்னஸ் ஒன்று கிடையவே கிடையாது. நீட்டே அன்ஃபேர் தான். சோ நீட்டை ஒழிச்சே ஆகிதான் ஆகணும். உங்களுக்கு இப்ப முதல் கட்ட வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இல்லையா? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்காரு. நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ண போறீங்க? குறிப்பா இந்த பதவி விலகல் உங்களுக்கு எப்படிப்பட்ட வெற்றியா இருக்கு? இந்த பதவி விலகல் அப்படின்றது சும்மா ஒரு கண் துடைப்பா தான் நாங்க பாக்குறோம். இருந்தாலும் இது ஒரு 30% வெற்றியா நம்ம கருத்துல கொள்ளலாம். ஆனா இந்த ஜாதியினர் யாரும் படிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் கொண்டு வராங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரியான அடக்குமுறைகளை ஒழிக்கிறது தான் ஒரு நிரந்தர தீர்வா இருக்குமே தவிர இந்த மாதிரி பதவி விலகல் எல்லாமே ஒரு கண் துடைப்பு தான் நான் பாக்குறேன். நிச்சயமாக இவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவென்று பார்த்தால், குறிப்பாக நீட் தேர்வு காரணமாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருந்தாலும் கூட எங்களுக்கு தமிழகத்திற்கு தேவை நீட் தேர்விலிருந்து முழு விலக்கு வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. எப்பொழுது எங்களுக்கு தமிழகத்திற்கு நீட் தேர்வு என்பது விலக்கு அளிக்கப்படுகிறதோ அதுவரை இந்த போராட்டம் என்பது தொடரும் என்று இங்கிருக்கிற மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.